ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எவ்ரி ஒன். ஸோ வாங்க எம்சிஎக்ஸ் மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நேற்று வந்து யூஎஸ் ஆயில் வந்து கொஞ்சம் பையிங்கில் தான். ஸோ முன்னா நேற்று வந்து ஒரு ஹேமர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆனது. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $75.70 வரைக்கும் போயிட்டு ஸோ மார்க்கெட் வந்து லாஸ்ட் டைமில் மட்டும் கொஞ்சம் கீழே இறங்குது. ஸோ க்ரூட் ஆயிலில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இன்னைக்கு வந்து ஓப்பனிங் மிட் நைட் மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட -$0.23 மட்டும் தான் டவுனில் இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு கிரீன் கலர் கேண்டில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ க்ரூட் ஆயில் நேற்று வந்து என்ன மாதிரி நடந்திருக்கு அப்படின்னா, ஸோ 15 மினிட்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபுல் அண்ட் ஃபுல் கடைசி வரைக்குமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 9 o'clock, ஸோ 9 o'clockனு கூட இல்லை, லாஸ்ட் ரெண்டு கேண்டில், ஸோ 23 and 23:15 கேண்டில் மட்டும் கிட்டத்தட்ட நமக்கு வந்து 6,560 இருந்து 6,363 ஒரு 150 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் சைடு வந்து எடுத்திருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து சப்போர்ட் ஜோன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6,330. ஸோ 6,330 வந்துட்டு ஸோ மேலே வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஏன்னா யூஎஸ் ஆயில் வந்து ஸோ கண்டிப்பாக கொஞ்சம் ரெக்கவரி ஆகிற மாதிரி தான் இப்போதைக்கு வந்து கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணாதான் ஸோ அடுத்தது வந்து நமக்கு வந்து டவுன் சைடு வந்து பாசிபிள். ஸோ அதனால 6,330 வந்தால் ஸோ நம்ம வந்து பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அதோட டார்கெட் அகைன் வந்து 6,503 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இது மட்டும்தான். ஏன்னா இங்கேருந்து ரெக்கவரி ஆனாதான் உண்டு. இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நம்ம பை பண்ணுறோம். ஸோ ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னா ஸோ வெயிட் பண்ணலாம். ஈவினிங் ஏதாவது பேட்டர்ன் கிரியேட் ஆனவனா ஸோ நம்ம மறுபடியும் பார்த்தீங்கன்னா இன்னொரு ட்ரை பண்ணி பேப்பர் ட்ரேடிங் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு 6,330ங்கிறது ஒரு சப்போர்ட் ஜோன். ஸோ நமக்கு இந்த மாதிரி சென்டரில் சப்போஸ் ரெக்கவரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா இந்த கேண்டிலையாச்சும் பிரேக் அவுட் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து நம்ம வந்து பை வந்து எடுக்க முடியும். ஸோ லாஸ்ட் கேண்டிலோட ஹை வந்து 6,429. இந்த 6,429 பிரேக் அவுட் பண்ணால் ஸோ நம்ம பை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். சப்போஸ் கீழே இறங்காமல் இங்கே மேலே வந்தால் ஸோ நம்ம பை வந்து ஃபோக்கஸ் பண்ணி 6,503 வரைக்கும் டார்கெட் வந்து அச்சீவ் வந்து பண்ணிக்கலாம். பட் அந்த மாதிரி நடக்காது. ஏன்னா ஆல்ரெடி -$0.20 வந்து நெகட்டிவ் சைடில் இருக்கனால ஸோ கண்டிப்பாக கொஞ்சம் கீழே இறங்கி ஓப்பன் ஆகும். 6,330 வந்தால் ஸோ நம்ம வந்து பை வந்து பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸ் கிட்டத்தட்ட நேற்றே பார்த்தீங்கன்னா ஒரு 10 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு அப்சைடு தான் கொடுத்துருக்கு. ஸோ ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் அகைன் வந்து 360 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து கோல்டு. ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் நான் நேற்றே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த ட்ரிபிள் டாப் ரெசிஸ்டன்ஸ் வந்து மறுபடியும் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு ஓப்பன் மார்க், இன்னைக்கு மிட் நைட் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட -$10 வரைக்கும் இவ்வளோ தூரம் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ லோவை பிரேக் அவுட் பண்ணி ஸோ கண்டினியூஸாக கோல்டு வந்து கொஞ்சம் ஃபாலிங் வந்து எதிர்பார்க்குறேன். ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் அப்படின்னா கிட்டத்தட்ட $3,325 வரைக்கும் இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து கோல்டில் வந்து இருக்கு. சில்வர் அதே மாதிரி தான். சில்வர் வந்து இன்னைக்கு வந்து ஒரு கேப் டவுன் ஓப்பனிங், கிட்டத்தட்ட $36.29 வந்து ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் நடந்திருக்கு. ஸோ நேற்று வந்து -1.16%. ஸோ இன்னைக்கு வந்து -1.14% வரைக்கும் ஸோ சில்வர் வந்து டவுன் ஆயிருக்கு. ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி கோல்டு அண்ட் சில்வர் வந்து கொஞ்சம் இறங்கிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து காப்பர். ஸோ காப்பர் பெரிய மூவ்மெண்ட் கிடையாது, ஆனால் ஒரு டோஜி கேண்டில் மாதிரி தான் ஃபார்ம் ஆயிருக்கு. இல்லை டோஜி கேண்டில் கிடையாது, ஹேமர் கேண்டில். ஸோ ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் ஸோ கண்டினியூஸாக 83 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து காப்பரில் வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் ஒரு என்ன சொல்கிறது, செல்லிங் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ இந்த சப்போர்ட் ஜோனை பிரேக் அவுட் வந்து பண்ணணும். ஸோ இந்த சப்போர்ட் ஜோனை பிரேக் அவுட் பண்ணி க்ளோஸ் வச்சாதான், இந்த லோவையும் பிரேக் அவுட் பண்ணி க்ளோஸ் வச்சா ஸோ செல்லிங் பாசிபிள். இல்லைனா இந்த இடத்துல மறுபடியுமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கவரி எடுக்கிறதுக்கான சான்சஸ் மட்டும்தான் இருக்குது. ஓகே. ஸோ சப்போஸ் ஏதாவது சார்ட் பேட்டர்ன்ஸ் ஏதாவது கிரியேட் ஆனது, வேறு ஏதாவது லெவல்ஸ்னால் நான் ஈவினிங் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.